அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாக்கரன். மை பீப்பிள் ஃபவுண்டேஷன் அதாவது என் மக்கள் அறக்கட்டளையினுடைய செயலாளர். எங்களுடைய ஃபவுண்டேஷன் 2024ஆம் ஆண்டு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபவுண்டேஷன். எங்களுடைய நிறுவன தலைவர் கமலா அவர்கள் முன்னெடுத்துள்ள அறிக்கையின்படி 2011ஆம் ஆண்டு சென்சார் படி எஸ்டி அதாவது ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் 9.5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரை வசிக்கிறார்கள். இந்த மக்கள் அதிகபட்சமாக ஃபாரஸ்ட் அதாவது காட்டு பகுதிகளில் மிகவும் மோசமான கொடூர நிலையில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அரசினுடைய எந்த ஒரு சலுகையும் போய் சேருவதில்லை. அப்படியே போய் அவர்களுக்கு சேர்ந்தாலும் அதில் சரியான முறையில் போய் சேருவதில்லை. அதில் ஏகப்பட்ட லஞ்சம், ஊழல் போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இந்த நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம் அனைத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு இன்று இந்த நாளில் ஒரு முன்னெடுப்பு எடுத்துள்ளோம். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பழங்குடியின பகுதிகளுக்கும் சென்று அவர்களுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு தேவையான நல்லுதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முன்னெடுப்பை எங்களுடைய நிறுவன தலைவர் கமலா அவர்களின் வழியாக நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மாணவர்களிடையே வந்தோம் என்றால் இந்த பழங்குடியின வம்சத்தில் வாழும் அந்த மாணவர்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகமாக உள்ளார்கள். அதற்கு குறிப்பிடத்தக்க ஒரு செயலை நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காண பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தோம். அங்கு சிறு சிறு குழந்தைகள் அவர்கள் கூறிய வார்த்தைகள் என்னவென்றால், எங்களை நாங்கள் கல்வி கற்க விரும்பினால், நாங்கள் கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்தால் எங்களை பள்ளியில் சேர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று எங்களை ஒதுக்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அதாவது வீடுகளில் சென்று பிச்சை எடுத்து உணவு உண்ணும் அந்த நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. எங்களை என்ன அந்த குழந்தை சொல்லியது என்னவென்றால், என்னுடைய தந்தை, தாய் யாரையாவது ரோட்டில் அதாவது அமர்ந்திருந்தால் அவர்களை வாகனம் இடித்து சென்றாலும் அல்லது அதாவது எதிர்பாராத ஒரு விபத்து நடந்தாலும் அதை போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. இதற்காக நாங்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அதாவது இந்தியாவில் இருக்கும் பிரபலமான நிறுவனங்கள் அவர்கள் அளிக்கக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்டை எங்களுடைய நிறுவனத்துக்கு வரவைக்க செய்து அதை மக்களுக்கு சேவை செய்யலாம் என்கின்ற வழியில் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முஜி அவர்களுடைய ஆசைக்கிணங்க இந்த செயல்களை நாங்கள் செய்ய உள்ளோம். இதற்கு அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து தரப்பு பிரைவேட் நிறுவனங்கள், கவர்மெண்ட் செக்டார்ஸ் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.